ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிவா அயலி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அயலியும் சிவாவும் பார்த்தோம்னா அவங்க தீப்தியோட லவரை அவங்க பார்த்துருந்தாங்க. பார்த்ததுமே நகையை அவங்ககிட்ட இருந்து வாங்குறதுக்காக அவங்க ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. அப்போ அவங்க ஒரு குடனுக்குள்ளே இருக்கவும் அந்த இடத்த நோக்கி அவங்க போயிட்டு இருக்கிறாங்க. எங்கே பார்த்தோம்னா இந்திராணியை தான் கட்டுறாங்க. அப்போ கபிலனோட அம்மா சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாருங்க, நீங்கள் சொன்ன டைம் முடியறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குது. அதுக்குள்ளே நகை வரலன்னா நாங்கள் சொன்ன மாதிரிக்கு இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே ரொம்ப ரஃபாக பேசிகிட்டு இருக்கவும் உடனே அவங்க அயலியோட அப்பா அவங்க சொல்கிறாங்க, இங்கே பாருங்க சம்பந்தி, தயவு செய்து நான் சொல்கிறது கேளுங்க, அந்த மாதிரிக்கு மட்டும் நீங்கள் செஞ்சிடாதீங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ பத்மா பாட்டியும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஆமாம் இது ஒரு பொண்ணோட விஷயமாக்கும், அதனால நான் சொல்கிறது கேளுங்க, தயவு செய்து கல்யாணத்தை மட்டும் நிறுத்திடாதீங்க, அயலி எப்படியாவது நகையை கண்டுபிடிச்சி கொடுக்குறேன்னு சொல்லிட்டால, அதனால நீங்கள் இப்படி அவசரப்பட்டு முடிவு எடுத்துடாதீங்க அப்படிங்கவும் அப்போ ஜமுனாவும் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்போ ரித்திகாவும் சொல்லிட்டு இருக்கவும் உடனே இந்திராணி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, நகை காணாமல் போச்சுது, அப்போ நீங்கள் அதை என்ன செஞ்சீங்கன்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் உண்மையை சொல்லியிருந்தா கூட நான் அந்த கல்யாணத்தை கண்டிப்பாக நடத்தியிருப்பேன். ஆனால் உங்கள் வீட்டு பொண்ணுன்னா அந்த நகையை நான் கண்டுபிடிச்சு கொடுத்துருவேன்னு சொல்லியிருக்கிறா, அதனால தான் 4 மணி நேரம் டைம் கொடுத்துச்சுது. அந்த 4 மணி நேரம் டைம் கொஞ்சம் இடத்துல முடிய போகுது. அப்படி இருக்கும்போது நான் சொன்ன மாதிரி தானே செய்ய முடியும். இந்த கல்யாணத்தை நான் நடத்த மாட்டேன்னு ஏற்கனவே சொல்லி தானே இந்த டைமை கொடுத்தேன். அந்த டைம் முடியறதுக்குள்ளேயும் நகை வரல. அப்படி இருக்கும்போது என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கவும் உடனே கபிலனோட அம்மா சொல்றாங்க, அப்படி சொல்லி இந்திராணி நீ சொன்னதுதான் கரெக்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க பேசவும் அப்போ ரித்திகா அழுறாங்க, என்னங்க இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க, இந்த கல்யாணத்தை இப்போ நிறுத்தினீங்கன்னா கண்டிப்பாக என்னால் தாங்கிக்க முடியாது அப்படிங்கும்போது, இல்லை ரித்திகா நீ என்னை மன்னிச்சிடு, நான் சொல்கிறத கேளு, இந்த கல்யாணம் கண்டிப்பாக நடக்காது, நகை வரலன்னா அப்படின்னு சொல்லவும், இந்த நகை எங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் அந்த நகை எப்படி காணாமல் போச்சுன்னு தான் எங்களுக்கு தெரியல, அப்படி நீங்கள் சொல்லி உண்மையை ஒத்துருந்தா கூட நான் கண்டிப்பாக அந்த கல்யாணத்தை நான் நடத்தியிருப்பேன், ஆனால் அந்த நகையை பற்றின எதுவுமே விவரம் தெரியாத போது நான் அந்த கல்யாணத்தில் நடத்துறதுல எந்தவித இதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிறப்போ அப்போ தேவநாயகியும் சொல்கிறாங்க, ஆமாம் இந்திராணி சொல்கிறது தான் கரெக்டு, அந்த நகை இப்போ நீங்கள் தானே தூக்கி வச்சிருக்கிறீங்க, நீங்கள் உண்மையை சொல்லுங்கள் அப்படிங்கும்போது, இல்லைங்க உண்மையிலே இந்த நகை காணாமல் போனது எங்களுக்கு தெரியாது, நாங்கள் சொல்கிறத கேளுங்க, எங்களை நீங்கள் நம்புங்க அப்படின்னு சொல்லவும் உடனே அயலியோட அப்பா அவங்க கபிலனோட அப்பாட்ட சொல்கிறாங்க, சமந்தி நீங்களாவது சொல்கிறத கேளுங்க, நாங்கள் அந்த நகையை எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கெஞ்சிட்டு இருக்கவும் உடனே அவரும் சொல்கிறாரு, இந்திராணி அவங்க தான் இந்த அளவுக்கு சொல்லிட்டு இருக்காங்களா, அவங்க நகையை எடுத்திருக்க மாட்டாங்க, நம்மளுக்கு 1 கோடி ரூபாங்க இது பெரிய விஷயமே கிடையாது, அதனால் அந்த கல்யாணத்தை நிறுத்திட வேண்டாம் அப்படிங்கும்போது, என்னங்க பேசிகிட்டு இருக்கிறீங்க, இப்போ 1 கோடி ரூபா பிரச்சனை இல்லை, அந்த நகை இவங்க தானே எடுத்துருக்குறாங்க, இப்போ அதுதாங்க பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இந்த கல்யாணத்தை நாங்கள் நிறுத்திடுறோம், டைம் அவ்வளோதான், இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்குது, இந்த 1 நிமிஷத்துக்குள்ள நகை கண்டிப்பாக கிடைக்க போகிறது கிடையாது, எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணி வாங்க நம்ம போகலாம் மண்டபத்தை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பவும் இதை பார்த்துட்டு எல்லாருமே அழுதுகிட்டு இருக்கிறாங்க. கரெக்டாக பார்த்தோம்னா 1 நிமிஷம் இருக்கிற நேரத்தில் அயலி நகையோட வராங்க, நகை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே அவங்க சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. ஜமுனா பத்மா எல்லாரும் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருவோம். அப்போ உடனே இந்த நகையை கொண்டு கொடுக்கவும் அப்போ கபிலனோட அம்மா நகையை செக் பண்ணி பார்க்குறாங்க, எல்லா நகையுமே இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆமாம் அது எப்படி 1 நிமிஷம் இருக்கிறதுக்கு முன்னாடி கரெக்டாக அந்த நகையை நீ கொண்டுட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என்னங்க அப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் தான் 4 மணி நேரத்துக்குள்ளே நகையை கொண்டுட்டு வரணும்னு சொன்னீங்களா, அதான் கிடச்சிருச்சுல அப்படிங்கும்போது, அது எப்படி, அதாவது இதை பற்றி கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூட 4 மணி நேரத்தில் அவங்களால இந்த நகையை கண்டுபிடிச்சி தர முடியாது, அப்படி இருக்கும்போது நீ எந்த இதுவுமே இல்லாமல் ஒரு சாதாரண ஒரு பொண்ணு ஒன்னால் மட்டும் இந்த நகையை எப்படி கண்டுபிடிச்சி தர முடிஞ்சிச்சு, ஆக மொத்தத்தில் அந்த நகையை நீ தானே எடுத்து வச்சிருக்கிற அப்படிங்கவும், என்னங்க இப்படிலாம் பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு அயலி கேட்கும் போது அப்போ இந்திராணி சொல்றாங்க, அப்போ நகையை உனக்கு நீ எங்க இருந்து எடுத்துட்டு வந்த, நீ உண்மையை சொல்லு அப்படிங்கும் போது இதை கிட்டதுமே அயலி சொல்றாங்க, நான் சொல்றதை கேளுங்க, அந்த நகையை நாங்க எடுக்கல அப்படிங்கும் போது அப்போ எங்க இருந்து அந்த நகையை கண்டுபிடிச்சிட்டு வந்து உண்மையை சொல்லு அப்படிங்கவும் உடனே அவங்க அயலி சொல்றாங்க, போலீஸ்காரர் தான் கண்டுபிடிச்சு கொடுத்தாங்க அப்படிங்கவும், அப்படியா, அப்படி எந்த ஒரு பிடிச்சு கொடுத்தாரு, எங்க நான் அவர் பார்க்கட்டும், அவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே ஒருத்தவங்க போலீஸ்காரங்களா வராங்க, அது யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா சிவா தான் அவங்க ஃப்ரெண்டை இந்த மாதிரிக்கு வேஷம் போட்டு அவங்க கூட்டிட்டு வரவும் அயலி உடனே ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. அப்போ அவர் வராரு, நான் தான் நகையை கண்டுபிடிச்சு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே இந்திராணி பார்க்குறாங்க, நீங்க தான் கண்டுபிடிச்சு கொடுத்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாங்க அந்த நகையை நான் தான் கண்டுபிடிச்சு கொடுத்தேன், என்னுடைய திறமையால நான் கண்டுபிடிச்சு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே எல்லாரும் கொஞ்சம் அமைதியாயிருந்தாங்க. அப்போ இந்திராணி சொல்றாங்க, அயலி எனக்கு உங்க மேல தனிப்பட்ட முறையில், அதாவது சில விஷயங்கள்ல உங்களை எனக்கு பிடிக்காதுதான், ஆனா மற்றபடி நீங்க ரொம்பவே நல்லவங்க, அது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியும். ரித்திகாலேருந்து அவங்க அம்மா எல்லாருமே நீங்கள் தான் நகையை எடுத்து வச்சுருக்கதா சொன்னாங்க. ஆனால் நான் உங்களுக்காக சப்போர்ட் பண்ணி தான் பேசிகிட்டு இருந்தேன். ஆனாலும் கடைசி நேரத்தில் நீங்கள் கரெக்டான நேரத்தில் நகையை கொண்டு வந்தனால எனக்கு கூட உங்கள் மேலே கொஞ்சம் டவுட் வந்துருச்சுது. அந்த டவுட் பட்டம் பார்த்தீங்களா, அதுக்காக நீங்கள் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லவும், ஐயோ அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க, நான் அப்படிலாம் உங்களை நினைக்கல அப்படிங்கும்போது, இல்லை அயலி உண்மையிலே உங்களை நினச்சா ரொம்பவே பெருமையாக இருக்குது, தன்னுடைய தங்கச்சியோட கல்யாணம் நின்றக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு நான் கொடுத்த 4 மணி நேரம் டயத்துக்குள்ளே நீங்கள் இந்த நகையை கண்டுபிடிச்சி கொடுத்துருங்க பார்த்தீங்களா, அது நினச்சா எனக்கு
எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இந்த 4 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுருப்பீங்கன்னு என்னால் தெரிஞ்சுக்க முடியுது. அதனால் எனக்கு உங்களை நினச்சா ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கவும், இதை பார்த்துட்டு உடனே வந்து ரித்திகா வந்து ஒரு நன்றி கூட சொல்லாமல் அவங்க போகவும் பத்மா சொல்கிறாங்க, பாத்தியா அம்மாவும் பொண்ணுக்கும் ஒரு கொஞ்சம் கூட வந்து அவங்களுக்கு வந்து நன்றினா என்னன்னு கூட தெரியாது. அயலி 4 மணி நேரத்துக்குள்ளே நகையை கண்டுபிடிச்சி கொடுத்துருக்குறா. ஆனால் அவங்களுக்கு இவன் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கிறா பாரு, எப்படி போராளுவோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து திட்டுறாங்க பத்மா பாட்டி. அப்போ வந்து உடனே அயலியோட அப்பா வந்து வராங்க. அயலி நீ எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுருப்போமா அந்த நகையை எடுக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லும் போது, அதெல்லாம் பரவாயில்லப்பா, என் தங்கச்சியோட கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும், அதுக்காக இந்த கஷ்டம் இல்லை, இதுக்கு மேலே கூட நான் கஷ்டப்பட தயாராக இருக்கிறேன் அப்படிங்கும்போது, அப்போ வந்து உடனே பத்மா பாட்டி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, உனக்கும் சீக்கிரத்தில் ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் பாட்டி, இப்போ ரித்தியாவோட கல்யாணத்தை நம்ம கவனிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா சிவாவிட்ட வந்து அவங்க சொல்கிறாங்க, என்ன சீனியர் இவரை போய் வந்து இந்த மாதிரி அதிகாரின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு வந்திருக்கிறீங்க அப்படிங்கும்போது, ஆமாம் எனக்கு தெரியும், இந்த வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் உன்னை சந்தேகப்படுவாங்கன்னு எனக்கு தெரியும், அதனால தான் உன்னை குறுக்கு விசாரிப்பாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், அதனால தான் முன்னேற்பாடாக இவருக்கு வந்து இந்த மாதிரிக்கு ஒரு வேஷத்தை போட்டு நான் அழைச்சிட்டு வந்தேன், எப்படி என்னுடைய நடிப்பு அப்படிங்கும்போது அதெல்லாம் உங்களை மிஞ்ச முடியுமா என்ன அப்படின்னு அயலி வந்து அவங்க சிவாட்ட வந்து அவங்க கிண்டலாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து இங்கே பார்த்தோம்னா கபிலனை தான் காட்டுறாங்க. கபிலன் வந்து ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ கபிலன் வந்து ரித்தியாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, என்ன ரித்திகா இப்போ நீ சந்தோஷமாயிட்டியா, நகை கிடச்சிருச்சுல அப்படிங்கும்போது, ஆமாங்க கடைசி நேரத்தில் உங்கள் அக்கா உங்கள் அம்மா எல்லாரும் இந்த கல்யாணத்தை நிறுத்திக்கிட்டு கிளம்பும் போது எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லவும், அப்போ வந்து அவங்க கபிலன் சொல்கிறாங்க, அதுதான் எதுவும் நடக்கலையா, உங்கள் அக்கா தான் இந்த நகையெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்களா, அப்புறமா எதுக்காக நீ கவலைப்படுற அப்படிங்கும்போது, ஆமாம் நகையை அவளே தூக்கி வச்சுக்கிடுவாளாம், அவளே கண்டுபிடிச்சி கொண்டுட்டு வருவாளாம் அப்படின்னு சொல்லிட்டு ரித்திகா அவங்க வந்து புலம்பிட்டு இருக்கவும், என்ன ரித்திகா என்ன சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, இல்லைங்க ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. சரி ரித்திகா இப்போ நீ கவலைப்படாத, கல்யாணத்துக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் டைம் இருக்குது, நீ கிளம்பிட்டியா அப்படின்னு சொல்லும்போது, இல்லைங்க இப்போ தான் நான் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் ரெடி ஆகிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை இங்கே இருந்த பதட்டத்தில் நான் எங்கேருந்து ரெடி ஆகிறதுக்கு, இப்போ தான் எல்லாமே வந்து சாதாரணமாக ஆயிடுச்சுது, அதனால நம்மளும் தான் நான் ரெடி ஆகணும் அப்படின்னு சொல்லவும் உடனே சரி அப்படிங்கிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா தேவநாயகியை தான் காட்டுறாங்க. அப்போ அவங்க வந்து நினைக்கிறாங்க, அந்த கல்யாணத்தை இப்படியா நிறுத்தலான்னு சொல்லி பார்த்தேன், ஆனால் முடியாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்போ வந்து கபிலனோட சித்தப்பா தான் காட்டுறாங்க. அப்போ அவங்க சித்தப்பா வந்து தேவநாயகிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்னது இந்த மாதிரிக்கு நடந்து போச்சுது, கல்யாணத்தை நிறுத்தலான்னு சொல்லிட்டு நீங்களும் என்னென்னமோ ஏற்பாடு பண்ணினீங்க, ஆனால் கடைசியில் இந்த அயலி வந்து நகையை எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரிக்கு சொதப்பிட்டாள் அப்படிங்கும்போது, ஆமாம் இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்திடலான்னு சொல்லி நினச்சேன், ஆனால் கடைசியில் இந்த அயலி என்னென்னா அந்த நகையை கொண்டுட்டு வந்துட்டா, இதனால என்னால் ஒன்றும் பண்ண முடியாமல் போச்சுது அப்படின்னு சொல்லவும், இன்னும் கொஞ்ச நேரத்தில் கல்யாணம் நடக்க போகுது, என்ன பண்ணுறதுக்கு, என் வீட்டுக்கு இவ தான் மருமகளாக வரணுன்ட்டு இருந்திருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரொம்பவே எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா இந்திராணியை தான் காட்டுறாங்க. இந்திராணி வந்து அயலியை பார்க்குறாங்க. அப்போ அயலியை பார்த்துட்டு அவங்க சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. என்ன பிரச்சனை இருந்தாலும் சரிதான், கடைசியில் அயலி வந்து அதை தீர்த்து வச்சிருந்தாங்க, ஆனால் தேவையில்லாமல் என்னுடைய அதாவது முன்னாள் புருஷனை வந்து அவங்க அன்னைக்கு ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு வந்தது தான் எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பார்த்தோம்னா இந்திராணியோட கணவரை தான் காட்டுறாங்க. அவங்கள பார்த்ததுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் அயலின்னு தெரிஞ்சதுமே இந்திராணி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்குன்னு